இது ஒரு சின்ன அரசு உத்தரவு தான். ஆனால் அதனால் அந்த குடும்பத்துக்கே விளக்கேற்றி வச்ச மாதிரி ஆகிப்போச்சு. இதை உணர்ந்து அன்றைக்கி அந்த டிவியை பார்த்தபோது உள்ளபடியே அதை பார்த்தவங்க அத்தனை பேருமே கண்ணீர் வடிச்சிருப்பாங்க. நீங்கள் எங்கேயும் போக தேவையில்லை, ரேஷன் கார்டு இருந்தால் போதும். உரிமை ரேஷன் கார்டுன்றது உரிமை மாதிரி ஆயிடுச்சு. இட்ஸ் அ ரைட். பை ரைட் யூ கேன் கிளைம். 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறதும் 1000 ரூபாய் வெள்ள நிவாரணம் கொடுக்குறதும் பிச்சைன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அதாவது சொன்னால் பர்சனலாக எடுத்துக்கூடாது. நிர்மலா சீதாராமன் போன்றவங்களுக்கு அவங்களும் கணவனோட இல்லை. அவர் கணவன் தான் இன்றைக்கே கூட இன்றைக்கி அந்த அம்மாவனுடைய பாலிசியெல்லாம் கண்டிச்சு பேசுகிறார். ஸோ அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது பாதிக்காது. ஆனால் ஒரு 1000 ரூபாய் ஒரு கார்மெண்ட்ஸில் வேலை செய்கிற பெண், அதுவே கூட கலெக்டராக வரலாம். ஐஏஎஸ் எழுதி பாஸ் பண்ணிட்டு கலெக்டராக வந்துட்டா ஒரு நிர்மலா சீதாராமன்லேயே ஒரு நாள் அந்த அம்மாக்கிட்ட போய் கையெழுத்து கேட்குற நிலைமை கூட வரலாம். எனக்கு இருக்கிற பயமே இன்னொரு வாட்டி வந்துட்டாங்கன்னா 2024 வருஷம் போடுறோம்ல, இது ஏசு பிறந்த 2024 இவங்க அதே மாற்றினாலும் மாற்றிடுவாங்க, செய்வாங்க. கான்ஸ்டியூஷனே இருக்காதுன்றாங்களே. வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறபவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் திரு RS பாரதி அவர்கள். வணக்கம். அண்மையில் விஜய் டிவி தொலைக்காட்சியில் நீயா நானா என்கிற ஒரு நிகழ்ச்சி, அதில் ஒரு பெண்மணி இந்த நடைபெறுகிற திமுக ஆட்சியில் ஒரு ஜியோ ஒன்று போடப்படுது 2021. அந்த ஜியோனால் அவர்கள் எப்படி பயன் பெற்றாங்க அப்படின்றத அவங்க விலைக்கு சொல்கிறாங்க. கண்ணீர் மல்க அந்த காட்சியை நம்ம பார்க்குறோம். கணவனால் கைவிடப்பட்ட பெண்மணிக்கு இந்த அரசாங்கம் ஒரு ஜியோ போடுது, இந்த மாதிரி அவருடைய பர்மிஷனே இல்லாமல் நீங்கள் தனி ரேஷன் கார்டு பெற முடியும் அப்படின்ற ஒரு ஜியோ. அதனால் அவர்கள் பயன்பெறாங்க. அந்த ஒரு சுயமரியாதையோடு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த திட்டம் எப்படி அமல்படுத்தப்பட்டுச்சு? இந்த திட்டத்திற்கான ஒரு நோக்கம் இருக்கணும் இல்லையா? அது எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? தளபதி மு.க. ஸ்டாலினுடைய தலைமையில் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிற திராவிட மாடல் அரசு இப்படி பல திட்டங்களை பெண்களுக்காக மகளிருக்காக செய்திருக்கிறது. அதற்கெல்லாம் ஒரு தூண்டுகோலாக இருந்தது கலைஞருடைய ஆட்சி. முதல்ல கலைஞர் முதலமைச்சரானவுடன் அரசு ஊழியர்கள் மறைந்து விட்டால் அவருடைய குடும்பத்தினர் அனாதைகளாகிவிடக்கூடாது, அவருடைய வாழ்வு தங்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அரசு ஊழியர் பணிக்காலத்தில் இறந்து விட்டால் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே 10,000 ரூபாய் அரசாங்கத்தின் சார்பாக கொடுக்கிற ஒரு திட்டத்தை இந்தியாவிலே முதல் அறிமுகப்படுத்தியவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அன்றைக்கு ஆட்சி நடத்திய எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அந்த வழியில் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த 3 ஆண்டு காலத்தில் பல மகளிருக்காக செய்திருக்கிறார். அதாவது வந்தவுடனே பேருந்திலே கட்டணமில்லா பயணம், மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், அதே போல் அரசு பணியிலே பணியாற்றக்கூடிய மகளிர் பிரசவத்துக்காக முன்பெல்லாம் 9 மாதம் விடுமுறை என்றது, அதை ஓராண்டு காலமாக ஆக்கினார். ஒரு வருஷங்கிறது சம்பளத்தோடு கூடிய விடுமுறை என்பது ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு ஒரு உதவிகரமாக இருக்கும் என்பதை மகப்பேறு விடுப்பு ஒரு வருடம் அதை தமிழ்நாட்டிலே தான் தளபதி மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். அதே போல பல பேருக்கு தெரியாது. எங்களை போன்ற வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திலே அந்த மகிழிரா கோர்ட் என்று ஒன்று இருக்கிறது, ஃபேமிலி கோர்ட். அந்த வாசலில் நின்று பார்த்தால் பிள்ளைக்குட்டி பெற்றவர்கள், எங்களை போன்ற வயதானவர்கள் அந்த காட்சியை பார்க்கிற போது கண்களில் நீர் வராமல் இருக்க முடியாது. வாழ வேண்டிய பெண்கள் நீதிமன்றத்திலே கணவனால் கைவிடப்பட்டு விவாகரத்து கட்டு நிற்கக்கூடிய பெண்களுடைய அவல நிலை, அதை ஒரு தனி ஸ்டோரியாகவே மீடியாக்கள் ஆக்கலாம். அதை யாரும் பெருசாக்குறது காரணம் என்னன்னா, சோஷியலி சர்டன் திங்ஸ் ஹேவ் டு பி டன். அதாவது சமூகத்தில் இந்த மாதிரி நிலைகள் வரக்கூடாது, அதை திருத்துவதற்கு என்ன வழின்னு பார்க்கணும். பல இளம் பெண்கள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள், அதில் கணவனால் கைவிடப்பட்டுவிட்டால் என்ன ஆகுதுன்னா,
குடும்பத் தலைவர் என்ற ரேஷன் கார்டில் ஒரு பகுதி இருக்கும். அதில் கணவனுடைய பேர் தான் இருக்கும். அதை இந்த ரேஷன் கார்டு கணவனால் கைவிட்டு போயிட்டா, கணவனும் கைவிட்டு போயிட்டான், வருமானமும் போயிடுச்சு, எப்படி சாப்பிட்றது? இன்றைக்கி விற்கிற அரிசி விலை மற்றவரெல்லாம் வாங்குறதை விட அரசு கொடுக்குற அரசுடைய நியாய விலை கடைகள் மூலமாக கிடைக்கிற பண்டங்களை வைத்துத்தான் நடுத்தர குடும்பமும் வறுமை கூட்டுற குடும்பமும் வாழுது. சப்சிடைஸ் ரேட்டில் கொடுக்குறாங்க. அதை கூட அவர்களால் பெற முடியாத நிலை இருந்தது. காரணம் என்னென்னா, ரேஷன் கார்டு உங்கள் கணவன் பேரில் இருக்குது, அதனால் உனக்கு அந்த உரிமை இல்லை, கணவனால் கைவிடப்பட்டோன்னா அதுக்கு அதை மாற்றி வாங்குறதுக்கு கூட கணவன் பேரில் அவங்க கணவன் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பான். குடும்பத் தலைவருங்கிற முறையில் அவனோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான்னா இந்த பெண்களுடைய நிலைமை என்ன ஆகுது? அதனால் அப்படிப்பட்ட பல பெண்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி வந்த உடனே மனுக்கள் வாங்கினார். அரசு முதலமைச்சருக்கு மனுக்கள் கொடுப்பதை தமிழ்நாடு பூரா வாங்கினார். அப்படி பல வரப்பெற்ற மனுக்களிலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் அவரே உட்கார்ந்து ஆய்வு செய்தார். அதற்கான ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை போட்டார். அப்படி ஆய்வு செய்து பார்க்கிற போது சிலதெல்லாம் லாங் டேர்ம் ஆகும் செய்கிறதுக்கு, சிலது ஒரு சாதாரண அரசு ஆணையின் மூலமாகவே செய்து முடிக்கலாம். அப்பொழுது இந்த மாதிரி ஒரு அவருடைய கவனத்துக்கு வந்த உடனே அவர் உள்ளபடியே அது இவ்வளோ இந்த மாதிரிலாம் இருக்குதா நிலைமை அப்படின்றது தெரியும். இவ்வளோ நாள் யாருமே அதை செய்யலையா, ஏன் நம்ம போன கவர்மெண்ட்லேயே கூட நம்முடைய பார்வைக்கு அது வரவில்லையே என்ற இதனால் அது அவர் தளபதியினுடைய பார்வைக்கு வந்தவுடன் உடனடியாக அதற்கு என்ன தீர்வு என்னொன்று அரசு அதிகாரிகள் கேட்டு, காரணம் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும். இப்போ சட்டப்படி என்னென்னா, நீதிமன்றத்தில் விவாகரத்து முடிஞ்சு ஒரு பெண் விவாகரத்து போயிட்டாலும் அந்த அம்மா ஒரு இண்டிபெண்ட் ஃபேமிலி ஹெட்டுன்ற அந்த ஸ்டேட்டஸ் வரும். அது வரல அந்த ஜுடிஷியல் செப்பரேஷன் வர வரல அந்த மேரேஜ் பாண்டேஜ் பிரேக் ஆகலை. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிற போது அந்த மாதிரி கணவனால் கைவிடப்பட்டவர்கள் அவர்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ரேஷன் கார்டு மாற்றத்துக்கு எளிமைப்படுத்துறதுக்கு ஒரு உத்தரவு போட்டார். அதாவது தாசில்தாருங்க, கணவனால் கைவிடப்பட்டவங்க கூட சில பேர் செய்யாமல் எல்லா திட்டத்துக்கும் ஒரு மாற்று வழி, ஒரு தப்பு வழியில் செய்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. அப்படி தவறு நடந்து வரக்கூடாதுன்றதுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஒரு உத்தரவு அந்த கன்சர்ன் அதிகாரிகளே நேரடியாக போய் பார்த்து அது அவங்க முன்னபடியே அவங்க கணவனால் கைவிடப்பட்டு இந்த ரேஷன் கார்டால் தான் அவர்கள் ஜீவன் வாழ முடியும் என்ற நிலை இருந்தால் உடனடியாக கார்டு வழங்கணும். இது ஒரு சின்ன அரசு உத்தரவு தான். ஆனால் அதனால் அந்த குடும்பத்துக்கே வழக்கேற்றி வச்ச மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ பொங்கலுக்கு இது கொடுக்குறோம், இப்போ வேட்டி சேலை கொடுக்குறோம், ரேஷன் கார்டு இல்லைன்னா எப்படி வாங்க முடியும்? அதே மாதிரி வெள்ள நிவாரணம் வந்துச்சா ரேஷன் கார்டை வச்சு தான் கொடுக்குறோம். இந்த மாதிரி அரசினுடைய சலுகைகள், பல சலுகைகள் போய் சேர்றது இந்த ரேஷன் கார்டை வச்சு தான். அதெல்லாம் பாவம் கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கு அந்த சலுகை அரசு அறிவிக்கிற எதுவுமே போய் சேர முடியாமல் போயிடும். இப்படி ஒரு உத்தரவு போட்டதுனால பெண்களுக்கு அது ஒரு இதாக இருக்குது. இதை உணர்ந்து அன்றைக்கி அந்த டிவியை பார்த்தபோது உள்ளபடியே அதை பார்த்தவங்க அத்தனை பேருமே கண்ணீர் வடிச்சிருப்பாங்க. காரணம் அந்த தன்னையும் அறியாமல் உணர்ச்சி வயப்பட்டு, பொதுவாக எல்லாரையும் கவர்மெண்ட்டை குறை சொல்கிறது தான் ஃபேஷன் ஆஃப் தி டே. ஆனால் அந்த பெண்மணி எல்லோருடைய கண்ணையும் திறந்து பேசுறது அதை பார்த்து நான் என்னுடைய ஃபேஸ்புக்லேயே போட்டேன். ஒரே நாளில் ஏறத்தாழ 34-35,000 பேர் பார்த்தாங்க. இதுவரையிலும் 1.5 லட்சம் பேர் வியூஸ் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டவங்க சமுதாயத்தில் இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அவர்களுக்கெல்லாம் துயர் துடைக்கின்ற ஒரு திட்டமாக தளபதி மு.க. ஸ்டாலின் போட்ட இந்த உத்தரவு அமைந்திருக்கிறது. நீங்கள் சொன்னது போல் இது ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு திட்டமும் கூட. அதாவது நீங்கள் எங்கேயும் போக தேவையில்லை, ரேஷன் கார்டு இருந்தால் போதும். உரிமை ரேஷன் கார்டுன்றது உரிமை மாதிரி ஆயிடுச்சு. இட்ஸ் அ ரைட். பை ரைட் யூ கேன் கிளைம். இந்த கார்டை கொடுத்து எனக்கு குடியான்னு கேட்கணும். இது தானம் போடுறதோ அல்லது சலுகை காட்டுறதோ கிடையாது. இங்கே தான் திராவிட இயக்கத்தினுடைய தந்தை பெரியார் விரும்பி அந்த சுயமரியாதை தலைவர். பெண்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணிடக்கூடாது, தன் சொந்த காலில் நிற்கணும்னு சொன்னது தந்தை பெரியார். அதுதான் திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தம். இந்த ஆட்சிக்கு பேர் திராவிட மாடல் சொல்றதுக்கு அதான் காரணம். ஆனால் இதை அரசியல் சமூகம் சார்ந்த புரிதல் இல்லாத நபர்கள் இதை நம்ம இது ஓசியில் கிடைக்கிறது, இது அவர்களை
சோம்பேறி ஆக்கிடும், பிச்சை போடுற மாதிரி அப்படின்னு சொன்னா ஓகே. ஆனால் அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் போன்ற நபர்களே வந்து ரூ. 1000 உரிமை தொகை கொடுக்கறதும், ரூ. 1000 வெள்ள நிவாரணம் கொடுக்கறதும் வந்து பிச்சைன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அதாவது சொன்னால் பர்சனலாக எடுத்துக்கூடாது. நிர்மலா சீதாராமன் போன்றவங்களுக்கு அவங்களும் கணவனோட இல்லை. அவர் கணவன் தான் இன்றைக்கே கூட இன்னைக்கு வந்து அந்த அம்மாவுடைய பாலிசியெல்லாம் கண்டித்து பேசுகிறாரு. ஸோ அவங்கள மாதிரி இருக்கிறவங்க இது பாதிக்காது. வேலைக்கு போகிறவங்க, வசதியாக இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இது பாதிக்காது. வேலைக்கு போகாமல் கணவனையே நம்பி இருக்கக்கூடிய கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு தான் இந்த பாதிப்பு. கணவனையே மேற்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கு இது பொருந்தாது. அவங்க தேர் எக்ஸெப்ஷன்ஸ். அவங்க இது கேட்டகரியிலே வராங்க. இது வந்து யாருன்னு சொன்னால், கணவனால் கைவிடப்பட்டு எந்த விதமான வாழ்வாதாரம் இல்லாமல் வாழ்கிற பெண்களுக்கு தான். அதுவே இந்த அளவுக்கு எண்ணிக்கையில் இருக்குது. வசதியாக இருக்கவங்க எதுக்கு கணவனை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. அவங்க சொந்த காலில் நிற்க போகிறாங்க. அதுக்கு படிப்பு கொடுத்தாச்சு, படிச்சுட்டு இருக்கிறவங்க பரவாயில்ல. ஒன்றுமே இல்லாதவங்க அதான முக்கியம். அவங்களுக்கு வந்து இது இப்போ பிச்சையாக தான் தெரியும். காரணம் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பெரிய அமௌண்ட் இல்லை. ஆனால் ஒரு 1000 ரூபாய் ஒரு கார்மெண்ட்ஸில் வேலை செய்கிற பெண் மாத சம்பளம் 5000 இருக்கும். அதில் 900 ரூபாயில் இருந்து 1500 ரூபா வரைக்கும் பஸ்ஸுக்கே போகும். அப் அண்ட் டவுன் போனால் 3500 ரூபா தான் இருக்கும். ஸோ இந்த 1500ன்றது 1/3 ஆஃப் தேர் இன்கம். அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சேவிங்கு. நிர்மலா சீதாராமனுக்கு வந்து அது தேவைப்படாது. அவங்க ஹெலிகாப்டரில் போகிறவங்க. காலையில் டெல்லியில் இருப்பாங்க, சாயந்தரம் சென்னைக்கு வந்து காஃபி சாப்பிட்டு, ஃபில்டர் காஃபி சாப்பிட்டு, நைட்டு ஆந்திராவில் போய் ஆந்திரா மெஸ்ஸில் சாப்பிட்டு, டெல்லிக்கு போய் டெல்லிக்கு போய் நைட்டே சேர்றக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு இது பிச்சையாக தான் தெரியும். ஆனால் இந்த 1500 ரூபாய் வச்சு கணவனுக்கு வேலை இல்லாமல் இருக்கும். அவன் தச்சு கூலி வேலை செய்வான். மழை காலம் வந்துட்டால் வேலை இருக்காது. அல்லது கணவன் வந்து எந்த வகையிலும் பயனுள்ள வேலை கிடைக்காதுன்னு இருப்பான். அப்படிப்பட்டவங்களுடைய மனைவி மாதிரி குழந்தை இருக்கும். இந்த 1500 ரூபான்றது அந்த குழந்தைக்கு எவ்வளோ பெரிய செலவு பார்த்துப்போம். அந்த கதைகள்லாம் சொல்கிறாங்களே இப்போ ஒவ்வொருத்தராக பேட்டி கொடுக்குறத பார்த்தா. அதே மாதிரி இந்த 1000 ரூபா உரிமை தொகைன்றது ஒரு பெரிய சேவிங். அதாவது வந்து வீட்டு வேலை செய்கிறவங்க என்ன 3000 4000. நான் சென்னை பொறுத்த மாதிரி ஏரியாவில் ஒரு 5000 கொடுப்பாங்க. மற்ற எல்லாம் 3000 1000க்கு கீழே யாரும் ஒன்றும் வேலை செய்யலாம். 4 வீட்டில் வேலை செஞ்சால் 4000. அது மட்டும் இல்லை, அவங்க எங்கேயோ இருந்து ஏன்னா ஊர் கிராமத்துலேருந்து சென்னை நகர்ப்புறத்தில் வீட்டு வாடகை கொடுத்து வாழ முடியாது. வீட்டு வாடகைக்கு கொடுக்குற வசதி இருக்காது. கிராமத்தில் எங்கன்னா 300-400 ரூபா வீட்டிலேருந்து அங்கேருந்து பஸ்ஸில் வரணும், எல்லாம் நடந்து வரணும். அதெல்லாம் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சலுகை கொடுக்குற போது, அந்த சேவிங் வரும்போது, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர்க்கிற போது, அவங்க பசங்களை முன்னேற்றும் போது அதுக்கு சமுதாயத்தில் வளர்ச்சி அடையும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சத்துணவு கூடத்தில் வேலை செய்கிற ஆயாவுடைய குழந்தை 2020 ஸ்டேட்லேயே ஃபஸ்ட் மார்க் வாங்குச்சு. இந்த மாதிரி எத்தனை குடும்பங்கள் இருக்குது. அதே மாதிரி அதே வருஷம் திண்டுக்கல்ல ஒரு தச்சு வேலை செய்கிற தொழிலாளருடைய ஸ்டேட்லேயே செகண்ட் மார்க் வாங்குச்சு. இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டுன்னா இந்த புதுமை பெண் திட்டம்னு 1000 ரூபா கொடுக்குறாருல்ல, இது ஃபர்தர் எஜுகேஷன் கண்டினியூ பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். பெரும்பாலும் இந்த மாதிரி கார்மெண்ட்ஸில் வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண் குழந்தைங்கள்லாம் 18 வயசு வரல எப்போ காத்திருப்பாங்க. வயசுக்கு வந்து 18 வயசு ஆயிடுச்சுன்னா யாராவது ஒருத்தன் கிடைச்சா எப்படியாவது ஒரு கோயிலில் கல்யாணத்தை பண்ணி அமுச்சு விட்ருவாங்க. அறிவு இருக்கும், ஆற்றல் இருக்கும், திறமை இருக்கும். ஆனால் அவர் வறுமையின் காரணமாக அவர் போட முடியாது. அவங்களுக்கெல்லாம் இதனுடைய பயன், அதுக்கெல்லாம் வந்து அதை வந்து இந்த மாதிரி பிச்சைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அது பயன், வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு ஒரு ஏணியாக இருக்கும். இந்த 1000 ரூபா கழிச்சு ஒரு 5 வருஷம் படிச்சுட்டு அதுவே கூட கலெக்டராக வரலாம். ஐஏஎஸ் எழுதி பாஸ் பண்ணிட்டு கலெக்டராக வந்துட்டா ஒரு நிர்மலா சீதாராமலே ஒரு நாள் அந்த கிட்ட போய் கையெழுத்து கேட்குற நிலைமை கூட வரலாம். அதனால் இதெல்லாம் சோஷியல் ரிஃபார்ம். இதை தான் திராவிட இயக்கம் விரும்புது. பெண்களுக்கு அப்படிப்பட்ட முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள முன்னேற்றணும். அதனால தான் இந்தியாவிலே அதிகமான பேர் வந்து வேலை செய்கிற பெண்கள் எங்கே இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்கன்றாங்க. காரணம் இது முதலே நம்ம தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிட்டோம். திராவிட இயக்கம் தொடர்ந்து திமுக ஆட்சியும் சரி அதிமுக ஆட்சியும் சரி
இந்த இயக்கங்கள் இருந்த காரணத்தினால்தான் அதை கைவிட முடியல. நாங்கள் ஆரம்பித்தோம், இடையில் வந்தும் அதை விட முடியல, கண்டினியூ பண்ண வேண்டிய சூழ்நிலை. நான் முதல்ல சொன்னது மாதிரி 10,000 ரூபா அவங்க சொன்னாங்க, கலைஞர் அறிவித்தார். இன்றைக்கி அது எங்கேயோ லேக்ஸில் போய் இன்றைக்கி கொடுக்குறாங்க. ஸோ ஆரம்பித்தது யார்? விமானத்தை எப்படி கண்டுபிடிச்சான்? 1000 வளர்ச்சிகள் வந்தாலும் ரைட் பிரதர்ஸ் தானே முதல்ல நினைக்கணும். பறவையை கண்டான் விமானம் படைத்தான், ரெக்கைகளை பார்த்தவன் தான் விமானத்தை படைத்தான், ரைட் சகோதரர்கள். அவனுக்கு தானே அந்த கிரெடிட் போகும். அந்த மாதிரி எந்த நல்ல திட்டமாக இருந்தாலும் அது அமௌண்ட் இப்போ பெருசாக இருக்கலாம், அந்த காலத்தில் துவக்கியது கலைஞர் ஆட்சியில் தான். இந்த டிபேட்லேயே வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இந்த அரசியல் தலைவர்கள்லாம் அரசர்கள் போல இருந்துக்கிறாங்க, மக்கள் பயனடைகிறாங்க ஓகே, ஆனால் வந்து இதை கொடுக்கறதுனாலேயே வந்து அரசர்கள் போலவும் மன்னர்கள் போலவும் அவர்கள் தெரிய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ அதுக்கு கோபிநாத்தும் பதில் கொடுப்பாரு. நடிகர்களையும் கிரிக்கெட் வீரர்களையும் கொண்டாடுறப்போ ஏன் அரசியல் தலைவர்களை கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொதுவாக அரசியல்வாதிகள் என்றாலே பொதுவான கண்ணோட்டம் என்னென்னா, மக்கள் மத்தியில் ஒரு பொறாமை. ஏன்னா ஒரு சாதாரண ஆளாக இருக்கான், அவனுடைய உழைப்பு தியாகம் பண்ணி எலெக்ஷன் மந்திரி ஆயிடுறான், அவனுக்கு கார் கொடுக்குறாங்க, வீடு போகிறாங்க. அவங்க கூடவே ஒரே மாதிரியாக இருந்தவன் அரசியலுக்கு வராதவன் அது கிடைக்கலன்னு பார்த்து பொறாமைப்படுறதுக்கு ஏற்கிறது தானே. அதை பார்க்குற போது அவனுக்கு அந்த காரில் போகிறது மன்னர் மாதிரி தோணும். சில பேர் மன்னர்களாக நடந்துக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய கேரக்டரு. அதனால் அப்படி நடந்துக்கிறது திமுக விரும்பாது. அதை நாங்கள் அதனால தான் அண்ணா முதலமைச்சர் ஆனோடனே அப்போல்லாம் படகு போன்ற கார்கள் தான் மந்திரிகளுக்கு. எளிமையாக போகணுன்றதுக்கு அம்பாசிடர் கார்லன்னு போகணுன்னு அண்ணா சொன்னார். அந்த மாதிரி எளிமை என்பது வேறு, ஆடம்பரம் என்பது அகம்பாரம் என்பது வேறு. எளிமையாக இருப்பதும் அடக்கத்தோடு இருப்பதும் தான் அரசியலில் இருக்க வேண்டும் என்பது திமுகவுடைய தாரக மந்திரம். அந்த எண்ணத்தை உள்வாங்கி தான் திமுக செயல்படுதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி தான் எல்லாரும் செயல்படுறாங்க. ஒருத்தர் 2 பேர் மீறி போகிறாங்கன்னா அவங்க அடுத்த தேர்தல் தோற்றுருவாங்க. இப்போ இந்த தேர்தலில் வந்து முக்கியமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து பல விஷயங்களை டெய்லியும் ட்விட்டரில் வந்து போட்டுகிட்டே இருக்காரு. நேற்று கூட வந்து வரி அப்படின்றது வழிப்பறின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு வந்து டீலிமிட்டேஷன் பற்றி பேசியிருக்காரு. நீங்கள் கூட சுட்டி காட்டினது போல் இந்த தேர்தலானது அப்படின்றது பரக்கல பிரபாகரே சொல்கிறாரு, மணிப்பூர் போல நாடெங்கும் நடக்கும் மீண்டும் பாஜக வந்தா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ரெட் ஃபோர்ட்டில் வந்து வெறுப்பு பேச்சுகள் பேசப்படும், அந்த மாதிரியான காலங்கள் வரும் அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு அச்சப்பட வேண்டிய அவசியம் இப்போ இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இவருடைய கடந்த கால நடவடிக்கை வைத்து பார்க்குற போது இவர்களை ஏற்கக்கூடியவர்கள் ஆர்எஸ்எஸ், காந்தியே கொண்டவர்கள். இன்றைக்கு யார் யார் காந்தியை கொலை செய்தார்களோ அவர்களெல்லாம் தியாகிகளாக சித்தரிக்கிறார்கள். யார் யார் வந்து தேசத்துக்கு விரோதமாக காந்திக்கு விரோதமாக செயல்பட்டார்களோ அவர்களெல்லாம் தேசத் தலைவர்னு சொல்லி இப்போ பேசுகிறாங்க. அது ஒரு காலத்தில் பேசினா உதவ வாங்கியிருப்பான். இன்றைக்கு பிஜேபி ஆட்சி வந்துடுறதுனால, அவங்க கட்சி வளர்ந்துடுறதுனால இன்றைக்கி அதை தைரியமாக பேசுகிறான். காந்தி செத்து 70 வருஷமாக இருந்து 49 பேச முடிஞ்சுதா, 50 பேச முடிஞ்சுதா, 60 பேச முடியுமா? கோட்சேயை பற்றி பெருமையாக மேடையில் பேசிட்டு அவனால் உதவாங்காமல் 70களில் 80 போயிருக்க முடியுமா? இன்றைக்கி மினிஸ்டர்ஸே பேசுகிறாங்க, மத்திய மந்திரிகளே பேசுகிறார்கள். அப்படி நடக்கிற போது பார்க்குறபோது இதெல்லாம் வச்சு பார்த்தா அடுத்து இவங்க ஆட்சியில் வந்தால் அதான் செய்வாங்க. ஒரே ஒரு ஆள் தான் இருப்பாங்க, பிரைம் மினிஸ்டர்னா மோடி தான் இருப்பார். மந்திரிகளும் நியமிக்கப்படுவார்கள், முதலமைச்சர்களும் இருக்காது. ஸ்டேட்டுக்கு கவர்னர் மாதிரி நியமிப்பாங்க. சீஃப் மினிஸ்டர் எதுக்கு? கவர்னரே போதும், கவர்னர் போட்டு அவங்க தான் நியமிப்பாங்க. உள்ளாட்சி அமைப்புகளே இருக்காது. நான் சொல்கிறேன், அந்த ஸ்டேஜ் கூட போவாங்க. பிஜேபியில் யார் யார் மெம்பர் ஆகிறானோ அவெல்லாம் பஞ்சாயத்து மெம்பரு, தலைவர் போட மாட்டாங்கன்றதுக்கு இன்னும் உறுதி. அதுதானே ஒன் நேஷன் ஒன்றுன்னு ஆரம்பிக்கிறாங்க. அது ஒன்று உட்காந்துட்டா எல்லாம் கீழேருந்து அந்த பெருமடி கீழே அப்படியே க்ளீனாக நேராக அப்படி தான் வரும். நான் எனக்கு ஓட்டு போட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, ஜனநாயகப்படி ஓட்டு போட்டு தான் நான் பிரசிடெண்ட்டாக வந்திருக்கேன், ஆகவே அத்தனை மக்களும் என்னை தேர்ந்திருக்காங்க, எனக்கு பணியாற்றக்கூடியவர்கள் நான் வச்சுக்குவேன் அப்படின்னு வச்சுக்கிட்டா பஞ்சாயத்து போர்டு மெம்பராக வர முடியுமா? யார் ஒன்றா இன்றைக்கி வராங்க. இதெல்லாம் பறிக்கப்படும் இல்லை, செய்வாங்க. கான்ஸ்டியூஷனே இருக்காதுன்றாங்களே. 6 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு எலெக்ஷன் நடத்தணும், இந்த உள்ளாட்சி தேர்தலை 1 வருஷத்துக்குள்ளே நடத்தணும்னு ராஜீவ் காந்தி அவர்கள் கொண்டு வந்தார். 74வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்தது. அதுக்கு பிறகுதான உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள் எல்லா மாநிலத்திலும் நடக்குது.
கான்ஸ்டியூஷன் இல்லைன்னா அப்புறம் அது எங்கே இருக்க போகுது? பகிரங்கமாக 400 சீட்டு ஜெயிக்கணும்னு கேட்குறாங்க. அப்போ தான் நாங்கள் கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ராஜ்யசபா அதிகப்படியான எண்ணிக்கையில் நமக்கு வேணும். போட்டோம் 400 இடத்துல நாங்கள் ஜெயிச்சோன்னா எதுக்கு? வேற எதுக்கும் இல்லை. அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்தை தூக்கி போடுறதுக்கு. எந்த அம்பேத்கர் 18% ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு ரிசர்வேஷன் வாங்கி கொடுத்தாரோ அதை தூக்கி குப்பை தொட்டியில் போடுறதுக்கு, ஓபிசி பிசின்னு இருக்கக்கூடிய ரிசர்வேஷன்ஸ் இதெல்லாம் தூக்கி போடுறதுக்கு தான் கான்ஸ்டியூஷனில் ரீரைட் பண்ணுவேன்றாங்க. அல்லது புது கான்ஸ்டியூஷன் உருவாக்குன்றாங்க. இப்போ எல்லா எவிடன்ஸ் ஆக்டு, ஐபிசி, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடெலாம் பேரை மாற்றிட்டாங்க. எனக்கு இருக்கிற பயமே இன்னொரு வாட்டி வந்துட்டாங்கன்னா 2024 வருஷம் போடுறோம்ல, இது இயேசு பிறந்த 2024ன்றோம். இவங்க வந்து அதே மாற்றினாலும் மாற்றிடுவாங்க. எதுக்கு அது அவர் பேரை பிறந்த நாள் சொல்கிறது? இது இந்து நாடு கிடையாது. இது எதுக்கிட்டு வந்து 2024ன்னு சொல்லணும்? அது ஏதாவது தேடி கண்டுபிடிச்சி எங்கே சமஸ்கிருதத்தில் எல்லாம் அவங்க சொல்கிற சனாதானத்தில் என்ன இருக்கோ அதை கொண்டாந்து இதுதான் இந்த வருஷம்னு சொல்ல போகிறாங்க. சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. என்ன உறுதி? ஐபிசின்றது எத்தனையோ ஆண்டு காலமாக இருக்குது. அதே பேர் மாற்றுறாங்க, எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. அப்போ அதங்க முதல்ல அங்கே கை வச்சுக்கிறாங்க. அடுத்த கேள்வி கேட்க மாட்டாங்கன்றது என்னுடைய சந்தேகத்தை போகட்டும். அவங்க ஏன் இது வந்து இயேசு பிறந்தது தானே, எதுக்காக நம்ம அந்த வருஷத்தை வைக்கணும்? யாராவது ஒருத்தர் கண்டுபிடிச்சி ராமர் பிறந்த ஒருத்தர் எத்தின்னு சொல்கிறாங்களோ, அல்லது யார் அவங்களுக்கு இஷ்ட தேவதைகள் யார் இருக்காங்களோ அந்த வருஷத்தை வச்சு இதுதான் மனு சஸ்திரம் சொல்லுது, இதை தான் ஏற்றுக்கணும்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் மெஜாரிட்டி இருக்கு போதே, அதுக்கு தானே மெஜாரிட்டி கேட்குறாங்க. இறுதியாக நான் கேட்குறேன், இந்த 17 இந்த பார்லிமெண்ட் நடந்தது 17வது பார்லிமெண்ட்டில் துணை சபாநாயகரே இல்லாத ஒரு பார்லிமெண்ட், லோக்சபா. இது வரல இருந்ததுண்டா? சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் துணை சபாநாயகரே இல்லாமல் ஒரு சபையே முடிஞ்சு போச்சு, நடத்தி காட்டிட்டாங்கல்ல. அதே மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணுவாங்க. நீங்கள் சொன்னதுபடி அச்சம் இருக்குது, மீண்டும் வந்துவிடக்கூடாது அப்படின்றதுல ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் இந்தியா கூட்டணி எவ்வளோ கான்ஃபிடன்ஸாக இருக்கீங்க? அதாவது முதல்ல கொஞ்சம் எங்களுக்கே சந்தேகம்தான். ஆனால் இன்றைக்கி போகிற ட்ரெண்டை பார்த்தா நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்குரிய எல்லா அறிகுறியும் இருக்குது. உத்தரப்பிரதேசில் அவங்க 74 இடம் ஜெயித்தாங்க பிஜேபி. இப்போ சரிபாதி கூட வருவாங்களான்றது டவுட்டு. பீகாரில் 42ல் 35 ஜெயித்தாங்க. இப்போது தேஜேஷ் யாதவ் ஸ்வீப் பண்ண போகிறாருன்னு எல்லாம் எழுதுறாங்க. இது அப்படியே அந்த நம்பர் இப்படி மாறப்போகுது. 35 இந்த பக்கம் வந்தால் அங்கே ஒரு 40 சீட்டு மைனஸ், இங்கே ஒரு 35 சீட்டு மைனஸ்னாலே மைனாரிட்டி ஆகிடுறாங்க. இப்போ 303ல் 75 போச்சுன்னா 225 வந்துடுறாங்க. குஜராத்லேயும் ஸ்வீப் 100க்கு 100 ஜெயித்தாங்க. இப்போ 7-8 தொகுதியில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேர்ந்துருந்தனால 50-50 வரதுக்கு சான்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஹரியானாலாம் ஒன்றுமே இல்லைங்கிறாங்க. பஞ்சாபில் ஒன்றும் கிடையாது, டெல்லியில் ஒன்றும் கிடையாது, வெஸ்ட் பெங்காலில் ஒன்றும் கிடையாது, தமிழ்நாட்டில் ஒன்றும் கிடையாது, கேரளாவில் கிடையாது, ஆந்திராவில் கிடையாது. நவீன் பட்நாயக்கு இதுவரையில் பிஜேபியில் இருந்தவர் இப்போ நியூட்ரல் ஆகிட்டார். அவருடைய அரசியல் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ரூலிங் பார்ட்டி அவரோட தான் அலைன்ஸ் போவார் சென்ட்ரலில். ஆனால் இந்த முறை அவருக்கே வந்து வேணாம், யார் வருவாங்கன்னு தெரியாது, அவர் ஜெயிச்சு வர்றதோ யார் மெஜாரிட்டி வர்றாங்களோ அவங்களோட சேர்ந்துப்பார். அவர் வந்து எப்பவுமே யூ வாண்ட்ஸ் டு பி இன் தி குட் புக்ஸ் ஆஃப் சென்டர். அப்படி வர்றபோது பிஜேபி எங்கே ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குது? மகாராஷ்டிராவில் அவங்க ஓன் இருந்தாங்க. இப்போ பவர்ஃபுல் கிராண்ட் அலைன்ஸ் அங்கே ஃபார்ம் ஆகி போச்சு, அங்கேயும் பண்ண முடியாது. மத்திய பிரதேசத்தில் அவங்களால பண்ண முடியாதுன்றாங்க, ராஜஸ்தான்லேயும் முடியாதுன்றாங்க. வேறு எந்த மாநிலத்தை வச்சு வர போகிறாங்க? அவங்க சும்மானா ஒரு ஃபிகரை சும்மா போலியான ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. இல்லைன்னா மோடி ஏன் இவ்வளோ பத்துட்டுருக்கிறார்? 2014 இப்படி பேசுனாங்களா, பிரச்சாரம் பண்ணாங்களா? இல்லையே. தமிழ்நாட்டுக்கு 9 முறை வந்துட்டார், இங்கே 9 முறை வந்துட்டாரு. அதே மாதிரி தான் இப்போ எங்களுக்கு முதல் கட்டம் அதனால் வந்தார். இனிமேல் படம் தான் அங்கெல்லாம் ஆரம்பிக்க போகுது. ரோட் ஷோ நடத்த போகிறார். எவ்வளோ இங்கே ரோட் ஷோ நடத்தினார், ஒன்றும் காணும். ஆனால் இனிமேல் பட்டு மக்கள் வந்து ஒரு காலத்தில் அவங்க நினச்சது ராமர் கோயிலை வச்சு பண்ணலான்னு. ராமர் கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி எத்தனை ராமர் கோயிலை இடித்தாங்கன்றது யாராவது கேட்டாங்களா? அயோத்தி சுற்றி இருக்கிற சின்ன சின்ன ராமர் கோயிலெலாம் இடிச்சிட்டாங்க. ஏன்னா அங்கங்கே இப்போ நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே தெருவில் 3 பிள்ளையார் கோயில் இருக்கும். அவங்க வந்து ஒரு பிள்ளையார் கோயில் பேர் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஊரில்
அயோத்தி பக்கத்தில் பல ராமர் இங்கெல்லாம் பிறந்தான் அவங்களும் சின்ன சின்னதாக வச்சுருக்காங்க. மொத்தத்தையும் இடிச்சுட்டு ஒன்று கட்டியிருக்காங்க. அந்த ராமர்கள்லாம் விரோதமாவாங்கல்ல. பழமொழி சொல்லுவாங்க, படிப்பது ராமாயணம், இடிப்பது ராமர் கோயில். அது செஞ்சவரே மோடி தான். நன்றி சார், பல விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.